வாயா அந்த அம்மாவை மடக்குவோம். ஜெயா மாயாவும் ரெண்டும் ஒன்று தான்றதை இன்னைக்கு நான் ப்ரூவ் பண்றேன். வா. ம். என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் தான். மாயா ஃபோன்ல இருந்து ஜெயா. அப்போ மாமா சொன்னதெல்லாம் உண்மைதான்ல? நான் தான் அப்பவே சொன்னேனே, பல்பு வாங்கினியா? பல்பு பல்பு. ஏங்க என்ன ஏமாத்துறீங்க? இல்ல செந்தில், அது ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க? ஐம் சாரி செந்தில். ஏங்க பெரிய ஆளுங்க நீங்க. என்ன? போதுங்க நடிச்சது. நான் என்னவோ உங்களை கலாய்க்கணும்னு நினைச்சா நீங்க சீரியஸா நடிச்சு என்ன கலாய்க்கிறீங்க? என்னது கலாய்ச்சியா? ஏங்க மாயா என் தொல்லை தாங்காம அவங்க மொபைல் நம்பரை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்க அதுல இருந்து கால் பண்ணி என்ன கலாய்க்கிறீங்களா? நீங்க கேக் ஷாப்ல மாயா வேஷம் போட்டு வந்த மாதிரி. டேய், அதுக்கு ஏன் என் அடிச்ச? டிராமா கொஞ்சம் நல்லா வரணும் தான் மாமா. ஏமாமா வலிச்சிச்சா? அது கூட வலிக்கலடா. மாயா வேற ஜெயா வேறன்னு இன்னும் நம்புற பாரு. அதை தாண்டா என்னால தாங்கிக்க முடியல. யோ எல்லாரையும் ஒன்ன மாதிரி நினைக்காத. சரியான பேக்குங்க இவரு. மேடம், நீங்க செந்தில் கிட்ட மாயா ஜெயா நான் தான் உண்மையை சொல்லுவீங்கல்ல? அப்ப தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. அப்ப இவன் மூஞ்ச நான் பார்க்கணும். உட்காருங்க. எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அது எதுக்கு வர சொன்ன? சாரி, நான் பண்ண கலாட்டால மறந்துட்டீங்களா? இல்ல, அப்படி இல்ல. சரி, எனக்கு புரியுது, தப்புதான், சாரி. முதல்ல நீங்க சாரி சொல்றதுன்னு எடுத்துங்க. சரி, நான் சொல்லல. ஆனா ஒரே ஒரு விஷயம் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. உங்களை நான் எப்பயுமே சந்தேகப்பட மாட்டேன். இல்ல செந்தில், ப்ளீஸ் கொஞ்சம் என்ன பேச விட்டுறீங்களா?